ஹலோ, யாரா நீ? ஏன்டா இப்படி எனக்கு அடிக்கடி டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்க? ஏன் நண்பா கோச்சிக்கிறேன்? உன் நல்ல விரும்பி உனக்கு நல்லது தானே செய்வேன். ஏய், நீ என்னடா எனக்கு நல்லது சொல்ல போற? யாரா நீ? மாப்ள, ஏன் எமோஷன் ஆற? இன்னும் 1/2 மணி நேரத்துல ஒரு அதிர்ச்சியான தகவல். ஒண்ணு இல்ல, உன் மனைவியோட அந்த டேய் ஹலோ 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 ஹலோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். டேய், யாரா நீ? பொம்மை ரெடி ஆயிடுச்சாம்ல. டேய், உன் ஒய்ஃப் தலை குளிக்கலையாமே. விதைச்சவன் யாரும் இல்ல. கோவம் வரத்தான் செய்யும். நிலம் மட்டும்தான் ஒண்ணுது. பட்டா பட்டா போட்டது எம்டி இல்ல. ஹலோ. கொட்டி ஹலோ. சிரிப்பார்கள். ஹலோ. ஊரார் சிரிப்பார்கள்.
நான் பாவம் நினைச்சு உதவி செஞ்ச எல்லா மனுஷனும் நன்றி கேட்டு போயிட்டாங்க. சாமிங்க நீங்களுமா? என்னங்க இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. எந்திரிங்கண்ணா. உட்காருங்க. என்னங்க ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்க அப்பாவாயிட்டீங்க. நீ அம்மாவாயிட்டேன்னு சொல்லு. சும்மா விளையாடாதீங்க. முதல்ல அத்தைக்கு எங்க அப்பாக்கெல்லாம் செய்தி சொல்லணும். இது பாருங்க, கல்யாணம் தான் ரொம்ப சிம்பிளா நடந்துருச்சு. வளகாப்பு ரொம்ப கிராண்டா நடக்கணும். ஏன்னா இது நமக்காக இல்ல, நம்ம குழந்தைக்காக. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னங்க நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க. எல்லாத்துக்கும் சொல்லிடலாம், வளகாப்பையும் கிராண்டா நடத்திடுவோம். எல்லா விஷயத்தையும் சொன்ன நீ ஒரே ஒரு விஷயத்த சொல்லலையே. எந்த விஷயத்த சொல்லல? குழந்தைக்கு அப்பன் யாருன்னு. என்ன விளையாடுறீங்களா? நான் விளையாடல, நீ யாரோட விளையாட? சி, இவ்ளோ மோசமா பேசுறீங்க. யாரு? நான் மோசமா பேசுறேனா? பாடிங்க. இங்க பார், இதுல உள்ள மோசத்தை என்னங்கிறது? என்ன சொல்றீங்க? புரியலையா? பாரு. ஐயோ, இது எப்படி வந்துச்சு? உன் பேக் தானே, உனக்கு தெரியாம எப்படி வரும்? இப்பெல்லாம் சேஃப்டிக்கு பேக்லயே வச்சுக்கிறத. ஐயோ, சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. தெரியாதுன்னு ஒத்த வார்த்தையில பதில் சொல்றாளே. என்ன பார்த்தா உனக்கு கேனப்பாய் மாதிரி தெரியுதா? ஏய், நான் தான் இல்லன்னு சொல்றேன்லடா, பைத்தியக்காரா. எனக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி உன் பேக்ல வந்துச்சு? அம்மா, ஃப்ளோல புருஷனை வாடா போடான்னு சொன்ன. அதை விடு. அன்னைக்கு சுச்சிக்கிட்ட என்ன சொன்ன? சுஜி, இப்படி தப்பு தப்பா எல்லா காரியத்தையும் சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு முடிவெடுத்தா இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொன்னேன்லடி. இப்ப சரியா தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறேன். அன்னைக்கு ஒரு நாள் இருட்டுல தனியா உட்கார்ந்திருந்தேல்ல, அதான் அன்னைக்கு நீ தலை குளிச்சியே. அன்னைக்கு நான் எங்க போயிட்டு வரேன்னு கேட்டப்ப நீ என்ன சொன்ன? இது என்ன கேள்வி, ஆஸ்பத்திரில இருந்தா வர்றேன் அப்படின்னு சொன்னேன்லடி. அன்னைக்கு நீ உன் எம்டியோட கார்ல கிக்கி பிக்கி சுத்தி போனதை என் கண்ணால பார்த்தேன்டி. பார்த்தேன். ஆனா இந்த அப்பாவி புருஷன் உன்கிட்ட எதுவுமே கேட்கலடி. ஏன் தெரியுமா? நம்பிக்கை. நீயே சொல்லுவேன்னு. ஐயோ, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? மீரா, அந்த கொரியன் டாக்டரை பார்த்தியா? அவனை பார்த்தா டாக்டர் மாதிரியா இருந்தா, பேஷண்ட் மாதிரி இல்ல. சாரி. இட்ஸ் ஓகே. மீரா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இவ்வளோ டாக்டர்ஸ் இருந்தோம், ஒன்றை மட்டும் நான் ஏன் கூட்டு போனேன் தெரியுமா கான்ஃபரன்ஸுக்கு? ஏன்னா யூ ஆர் பேஷன் அபவுட் யுவர் ப்ரொஃபஷன். நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டா கூட நீ வருவ. ஐ மீன், அந்த அளவுக்கு நீ ஒரு சின்சியர் டாக்டர். ரொம்ப புகழ்றீங்க, எதுக்குன்னு தான் தெரியல. ப்ளீஸ் மீரா, 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 ப்ளீஸ் 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 மீரா, ப்ளீஸ் மீரா. சிரிச்சு பேசினா கையை வச்சிடுவியா? ஐயோ மீரா, தெரியாம கைப்பற்றுச்சு மீரா. தெரியாம ஒரு தடவை தான் படும், ஒவ்வொரு தடவையும் படுமா? ப்ளீஸ் மீரா, ஏதோ அவசரத்துல சபலத்துல கை வச்சிட்டேன். சாரி மீரா, இனிமே இந்த மாதிரி நடக்காது. ஒரு நல்ல டாக்டரை நான் இழக்க விரும்பல. இது பாருங்க, நீங்க என் கூட பேச வேண்டாம், நான் உங்க கூட பேச மாட்டேன். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே, ப்ளீஸ் ப்ளீஸ் மீரா, ப்ளீஸ் மீரா, ப்ளீஸ் 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 மீரா, மீரா ப்ளீஸ் மீரா. உங்ககிட்ட சொன்னா பிரச்சனை ஆயிரும். உங்க கோவம் எனக்கு தெரியும், அதான் சொல்லல. ஆஹா, காரில் போனாலாம், அவன் தொடையில கைய வச்சானா, இவன் அடிச்சாலாம், அவன் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டானா. கதை நல்லா இருக்கு. பொண்டாட்டிகளுக்கு ஆசையா நம்ம பூ வாங்கி கொடுத்தா அதை அவளுக தலையில வைக்கிறதுக்கு பதிலா புருஷங்க காதுல சுத்துறாளுக.
என்ன சரி அதையும் விடு. இன்னொரு நாள் நான் உன் பக்கத்துல வந்தேன். நீ ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னியே. நான் ஜென்டில் மேன்ரி தொடவே இல்லையே. ஆனா உன் எம்டி ஃபோன் பண்ணோன்னா ஃப்ரெஷ்ஷா கிளம்பி போனியே. அப்ப இந்த குழந்தைக்கு அப்ப யாரு? ஐயோ அன்னைக்கு ஒரு அபோர்ஷன் கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. அதான் கிளம்பி போனேன். அபாசன் கேஸா? அப்ப ஒண்ணு பண்ணு, நீ அபாசன் பண்ணிடு. என்ன இப்படி என்ன சந்தேகப்படுறீங்களே? நான் உங்களை சந்தேகப்படக்கூடாதா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன வெட்டி விடுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தனே உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி. அவ கூட சேர்ந்து நீங்க கும்மால அடிச்சிட்டு மிச்சம் இருந்த காண்டத்தை இந்த பேக்ல நீங்க ஏன் போட்டுக்க கூடாது? ஐயோ மக்களே, இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நானா போட்டேன்? நீ என் மேல சந்தேகப்படும் போது நான் உன் மேல சந்தேகப்படக்கூடாதா? நீ ஏற்கனவே கருப்பாம்பூச்சி அடிச்சு மாவுல போட்டவன் தானே. எப்ப நீ என் மேல பழி போட்டியோ இனி நீ திருந்தவே மாட்ட. இந்த சீவலி தெரியுமா? அம்மாவுக்கு தெரிஞ்சு உசுரையே விட்டுரும். குடும்ப நிம்மதிக்காக நான் தியாகி ஆயிடுறேன். அதுக்காக அடுத்த பிள்ளைக்கெல்லாம் அப்பனாக முடியாது. நீ கருவ கலைச்சிர. என்னால முடியாதுடா. என்னடி திரும்ப திரும்ப வாடா போடான்னு மூஞ்சிய பேத்துருவேன். மீரா நில்லடி. அம்மாவுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. கிருஷ்ணா உள்ள போடி. அம்மா வாமா, எப்படி இருக்க? என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? அம்மா என்னாச்சு? என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சு? என் கூட பேசு. அம்மா, அம்மா. அத்தை அத்தை இப்ப எப்படி அத்தை இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. இந்தாங்க. கிருஷ்ணா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டானம்மா? தெரியல, கிளம்பிருப்பாரு. என்னம்மா இப்படி சொல்ற? நான் போய் பார்த்துட்டு வரேன் அத்தை. நீ ஒன்றும் பார்க்க வேணாம், இப்படி உட்காரு. வா உட்காரு. உன் முகமே சரியில்லையம்மா. உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. அது இல்லைம்மா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரியவங்க கிட்ட கொண்டு போகாம இருக்கிறது நல்லதுதான். ஆனா அதுவே நிரந்தர பிரச்சனை ஆயிடக்கூடாது இல்ல? உன் நல்ல மனசு எனக்கு புரியுதுமா. ஆனா உன் புருஷனை பத்தின சில விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணுமா. பிறன்மனை நோக்கா பேராண்மையை ஐயன் புகழ்கிறார். மாற்றான் மனைவியை நோக்காமல் இருப்பதே பேராண்மை என்கிறார். சிட்டுக்குருவி சைக்கிள்ல வருது, கருத்த காக்கா கத்து தருது. என்னென்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில். தம்பி படிக்கிறியாடா? தாத்தா செய்நன்றி அடுத்து என் குடியை கெடுக்க ஒய்யாரமா போறான். அதுதான் ஃபுல் டைமா செய்றோம்ல. செய்நன்றி கொன்ற மகருக்கு. ரவி மாமா பொண்டாட்டிக்கு இவன் எதுக்காக செய்கை காட்டுறான்? ரவி மாமா கிளம்பி வெளியில வந்து பாரு என்ன பண்றாங்க கையால. இருடா உன்னை புடிச்சிட்டு பாத்துக்கிறேன். மச்சான் காத்திருக்க கருத்தம்மா கீழே வந்து எவனாவது பார்க்க போனா சீக்கிரமா. ஐயோ இனி வரவே மாட்டேன்டா. விடுடா டேய் டேய் விடுடா டேய். என்னடா பண்ற? விடுமா விடுடா, தம்பி ஏன்பா அப்படி கத்துன? யோ இரியா டவுசர் போடுறேன். சும்மா பிச்சு, உனக்கு இதே வேலையா போச்சு. இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா? இல்லை அத்தை. இல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போயிருக்கானா? என்ன ஒரு தடவை ஃப்ரெண்டுன்னு நினைச்சு வீட்டுக்கு ஒருத்தனை கூட்டிட்டு வந்தான்.
ஏண்டா சீனு, கடலை தோலை வழியில போட்டு வச்சிருக்க, அங்கிட்டு ஓரமா போட வேண்டியதானே? திங்கிற இடத்துலனே போட முடியும். இரா தண்ணி கொண்டு வரேன். எங்கடா போயிட்டு வர? ஒண்ணுக்கு போயிட்டு வந்தேன். எல்லாரும் வீக்கில் எடுத்தா தண்ணி வாங்கி குடிப்பாங்க, நீ ஒன்றுக்கு போயிட்டு வரேன்றியா? புரியாத? டேய் என்னடா இப்படி கை நடுங்குது? ஒன்றும் இல்லை. எதுக்குடா என்ன அடிச்ச? இதுக்கு தான் உன்னோட யாரும் சேர்றதில்ல. ஏண்டா அவனை அடிச்ச? என்னடா ஆச்சு? என்னடா? டேய், திங்கிற இடத்துலனே போட முடியும். சந்தர்ப்பம் கிடைச்சா தப்பு பண்ற இந்த உலகத்துல தான் சரியா இருக்கிறது மட்டும் இல்லாம தன்னை சுத்தி உள்ளவங்களும் சரியா இருக்கணும்னு நினைப்பா. அவனை புரிஞ்சுக்காத வரைக்கும் மத்தவங்க கண்ணுக்கு இதெல்லாம் தப்பா தான் தெரியும். நான் அவனை புரிஞ்சுக்கிட்டேன். அவன் பண்றது எல்லாமே வெகுளித்தனமா தான் இருக்கும். இவ்வளவு ஏன், அவனுக்கு என்ன வயசாகுது? இப்பவும் எங்கேயாவது ஜவ்வு மிட்டாய்க்காரனை பார்த்தா உடனே காரை நிறுத்தி வாங்கி திம்பா. கேட்கறதுக்கே வேடிக்கையா இல்ல? தெரியும். இனிமே உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னே நான் கேட்க மாட்டேன். நீதாம்மா அவனை புரிஞ்சு நடந்துக்கணும். பட்டியில மாடு கட்டி பால கறந்து வச்சா பால் திரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையிலே சுத்தமில்ல. அடி சின்ன கண்ணு. எதுக்கு இப்போ டிவி ஆஃப் பண்ண? எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் என்ன மறுப்பும் சொல்லாம என் கூட வாங்க. நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? எந்திரத்தனமான இந்த உலகத்துல அனாதையா இறந்து போனவங்களுக்கு நீங்க செஞ்ச மரியாதை என்ன பாதிச்சுது. அந்த பாதிப்பு தான் நம்மள ஒண்ணு சேர்த்திருக்கு. ஆனா நீங்க மட்டும் சந்தோஷமா இல்லைன்னு தெரியுது. அப்படி உங்களுக்கு என்னன்னா குழப்பம்? என்கிட்ட சொல்லுங்களேன். சந்தனம் இங்கே சேராச்சு, தேரு சன்னதி விட்டு போயாச்சு, சொந்தமும் பந்தமும் பொய்யாச்சு, மன நிம்மதி இப்போ பாழாச்சு. சந்தனம் எப்பவும் சேராகுமா, நிலவும் பிறையும் வேறாகுமா, சொந்தமும் பந்தமும் பொய்யாகுமா, கண்ணுக்கு இமை என்றும் பகையாகுமா.
சலனமும் பெண்ணோட யோக்கியதை. பெண்ணுக்கு இருகுணம் கொடுத்தவன் யாரடா? இறைவா உனக்கே இது நியாயமா கூறடா? சந்தேகம் வந்தாலே மாமோய், சந்தேகம் வந்தாலே சந்தோஷம் பறிபோகும். இருட்டுல பார்த்தாலே கயிறோ பாம்பாகும். கமால வந்தா காட்சிகள் மாறும். வைத்தியம் செஞ்சா எல்லாம் சரியாகும். பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமணம் ஏனடா? சம்சாரம் வாழ்க்கை என்பதே வீணடா. நோய் தீர்க்கும் மருந்திப்போ விஷமாக ஆனதே. என் தாயவள் கனவுகள் வீணாக போனதே. மேகத்தை பார்த்தாலே மழைத்துளிகள் தெரியாதே. தெளிவில்லா மனதுக்கு உண்மைகள் புரியாதே. என்னோட வாழ்க்கை உன்னோடு தானே. நம்மோடு வாழ்ந்தா சந்தோஷம் சுகம் பெறுமே. சந்தனம் எப்பவும் வாசனைதான். நிலவும் திரையும் வானில்தான். சொந்தமும் பந்தமும் அன்பில்தான். கண்ணுக்கு இமை என்றும் கவசம்தான். மச்சான், நானே உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன்டா. ஏன்டா, என்ன விஷயம்? பானு மேலே டவுட்டாக இருக்குடா. யாரு? உன் ஒய்ஃப் மேலையா? ஆமாண்டா மாப்பிள்ள. நல்லா யோசிச்சு தான் சொல்றியா? கன்ஃபார்ம் பண்ண முடியலடா. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குடா. நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமாம், அவள் ரொட்டீன் ஒர்க் என்ன? பையனை மார்னிங் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுவா, ஈவினிங் பிக்கப் பண்ணுவா. ஹவுஸ் ஒய்ஃபா? அப்போ கண்டுபிடிக்கிறது ஈஸி. வேலை பார்க்குறவங்கள தான் கண்டுபிடிக்க முடியாது. மீரா, முதல்ல இதன் பிரச்சனையை முடிக்கிறேன், அப்புறம் உன் பிரச்சனைக்கு வரேன். சனா, நான் சொல்கிற மாதிரி செய். உன் ஒய்ஃபோட பைக் எடுத்துக்க. பெட்ரோல் பங்க்கில் டேங்க் ஃபில் பண்ணு. வீட்டில் போய் வண்டியை விட்டுட்டு ஸ்பீடா மீட்டர் நோட் பண்ணு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போகிறேன்னு சொல்லிட்டு திரும்பி வர லேட் ஆகும்னு நீ வெளியே கிளம்பி. பானு, என்னங்க? எக்ஸ்டேஷன் போகிறேன், ம், வர லேட் ஆகும். சரிங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ஹாப்பியா தான் இருக்கேன். ம், சரிப்பா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். சனா, எங்கடா இருக்க? ஃப்ளாட்டு கீழே தான் நிற்கிறேன். டேய், பார்க்க துப்பிட்டு பேசுறா. துப்பிட்டேன், சொல்லு. நேரா உன் ஒய்ஃப் பைக்கு கிட்ட போ. ஸ்பீடா மீட்டர் நோட் பண்ணு. டேய், 16 கிலோமீட்டர் ஓடி இருக்குடா. அங்கேயே நின்றுட்டு பேசாத, நேரா லெஃப்ட்டுக்குள்ள போ. லிஃப்ட்டுக்கு வந்துட்டேன்டா. வீட்ல இருந்து உன் பையனோட ஸ்கூல் எத்தனை கிலோமீட்டரா? போக 2 வர 2, மொத்தம் 4 கிலோமீட்டர்.
மீதி 12 கிலோமீட்டர்ல வேற எந்த இடம் இருக்குடா? பீச் இருக்குடா. 16 - 4 = 12. உன் வீட்ல இருந்து பீச் 6 கிலோமீட்டரா? எக்ஸாக்ட்லிடா. அவ கண்டிப்பா பீச்சுக்கு தாண்டா போயிருக்கணும். ஷூ ஸ்டாண்டுக்கு போய் அவ செப்பலை செக் பண்ணு. அதுல பீச் மண்ணு கண்டிப்பா 100% இருக்கும்டா. ஆமாண்ணா, மண்ணு இருக்கு. சரி சரி, உணர்ச்சி வசப்படாத. நான் சொல்றத பொறுமையா கேளு. நேரா உன் ஒய்ஃப் கிட்ட போய் இன்னைக்கு அவ ஸ்கூட்டி எடுத்துட்டு எங்கெங்க போனாங்கிறத மட்டும் கேளு. அப்புறம் வண்டி எங்கேயாவது ஒரு ஷாப்ல சர்வீஸ் கொடுத்தாலும் கேளு. வேற யாருக்கும் ஓசி கொடுத்தாலும் தெரிஞ்சுக்க. ஆமாண்டா, நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணு. ஏன்னா நம்ம பொண்டாட்டியை நம்ம தான் தெளிவா ஹேண்டில் பண்ணணும். நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணு. என்னடே பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? எப்படி தூக்கம் வரும்? உன்னை ஒரு நாள் வீட்டை விட்டு பத்தி விட்டு நீ எங்க போறேங்கிறத பாக்குறேன். ஹலோ, உங்களை தான். இப்பதான் எனக்கு நல்லா தூக்கம் வருது. ஜருகண்டி செக் போஸ்ட் மாதிரி கட்டையை போட்டு. என்னம்மா, குழந்தை தூங்கிட்டானா? தூங்கிட்டேங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? அதெல்லாம் இல்லைங்க, உடம்பு தான் ரொம்ப டயர்டாக இருக்கு. இன்னைக்கு என்ன ஒரே ரவுண்டா? ஷாப்பிங், கோயில்னு எங்கேயாவது வெளியே போனீங்களா? பையனை ஸ்கூலை விட்டு கூட்டிகிட்டு வந்தேன், அவ்வளோதான். ஓ, வண்டி யாராவது கொடுத்தியா? இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கு. ஏன் ஒர்க் ஷாப்பில் விடல? இல்லையே, வண்டி என்கிட்ட தானே இருந்துச்சு, யாருக்கும் கொடுக்கலையே. ஆமா, எந்த சைடு இண்டிகேட்டர் உடஞ்சுக்குன்னு சொன்னீங்க? இண்டிகேட்டர் உடஞ்சதுக்கு என்ன ஏங்க அடிக்கிறீங்க? வண்டியே யாருக்கும் தரல, ஒர்க் ஷாப்லயும் விடல. 12 கிலோமீட்டர் எப்படி தானா ஓடிச்சா? டயர்டா இருக்கு. உண்மையை சொல்லு, இல்ல கொன்றுவேன். சொல்றீ? என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தப்பே பண்ண மாட்டேங்க. அதிர்ஷ்டம் தபால்ல வர்றதுக்கு முன்னாடி தர்த்திரியம் தந்தியில வந்த மாதிரி நாம பணம் கேட்கும் போதுதான் எல்லா பிரச்சனையும் தூக்கிட்டு இவங்கிட்ட வராங்க. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியலடா. நீ கேட்டோன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனையை கண்டுபிடிச்சு தீர்த்து வைக்கத்தாண்டா. நீங்க 2 பேரும் நிரந்தரமா பிரியறதுக்கு இல்லடா. சானா, அந்த குழந்தைய பாடுறா. குழந்தையும் தாயையும் பிரிச்சிடாதடா. உன் பையனோட ஃபியூச்சர் நினைச்சு பாடுறா. அதாவது அவளோட சேர்ந்து வாழன்னு சொல்ற? தப்பு உன் பேர்ல இருக்குடா. கேவலம் பொண்டாட்டி தானே. இவ யாரு கேக்குறதுக்குன்னுட்டு 24 மணி நேரமும் போத பாக்கையும் தண்ணியும் போட்டுட்டு வாய கூட கழுவாம ராத்திரியில வாயோட வாய வச்சு முத்தம் கொடுத்தா பக்கத்துல நிக்கிற எனக்கே கொமட்டலா இருக்கே. அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்குன்னு உன் பொண்டாட்டி செஞ்சது சரின்னு நான் சொல்ல வரல. தப்பு செஞ்சவங்க ஒத்துக்கிட்டாலே திருந்தின மாதிரி தான். இனிமே உன் ஒய்ஃப் தப்பு பண்ண மாட்டாளா? என்னடா பாக்குற? சில குடும்பத்துல பொம்பளைங்க தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கவே மாட்டாளுங்க. ஆனா உன் ஒய்ஃப் ஒத்துக்கிட்டா, அதனாலதான் திருந்திட்டான்னு சொல்றேன். நீயும் உன்னை மாத்திக்க சானா. அம்மாட்ட போகுண்டா. தேங்க்ஸ்டா. மாப்பிள்ள, எங்க அவன் குடும்பம் பிரிஞ்சிடுமோன்னு பயந்தேன். ஆனா நீ அவனையும் திருத்தி அவன் குடும்ப மானத்தையும் காப்பாத்திட்ட. நீ எது செஞ்சாலும் அதுல ஒரு தர்மம் இருக்குண்டா.
பிரெயின்ல ப்ராப்ளம் இருந்தா கருவிலிய ரொம்ப மேல தூக்க முடியாது. இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்களே சின்ன பயிற்சி மூலமா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் செய்யறத கவனமா பாருங்க. மீரா, கொஞ்சம் பிளாக் டீ வேணும். இப்படி கருவிலிய நல்லா மேலையும் கீழையும் அசைக்க முடிஞ்சா பிரெயின்ல ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லலாம். மீரா, அம்மா எங்க? அந்த மீனாட்சி அம்மா ஷிரடி பாபா கோயிலுக்கு போறாங்களாம். அத்தையும் போக போறாங்க போல இருக்கு. அதான் அவங்கள பார்த்து பேசிட்டு வரலான்னு போயிருக்காங்க. மீரா, நீ வேலையை விட்டுரு. ஏன் எதுக்கு நான் வேலையை விடணும்? மறுபடியும் வேதாள முருக மாதிரி ஏறுதா? வேலையை விட்டுறேன்னா வேலையை விட்டுறேன்டி. எதுக்கு நான் வேலையை விடணும்? படிச்சுட்டு 5 வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கேன். நிச்சயத்தன்னைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலையை விட மாட்டேன்னு சொன்னதுக்கு சம்மதிச்சு தானே நீங்க கழுத்துல தாலி கட்டினீங்க. இப்போ என் வேலையை விட சொன்னா என்ன அர்த்தம்? 3 கிலோ குழம்பிடுச்சா? அடி பாவி, ஏன் சந்தேகம்? தனியா பேச போறேனா? மூளை நல்லா இருக்கு, இருட்டி வர்றேன். இப்ப என்ன சொல்ல போறானோ? மூளை எல்லாம் நல்லா தாண்டி இருக்கு. யார் சொன்னா? நானே செக் பண்ணேன். யோ, உனக்கு உண்மையிலேயே மூளை குழம்பிருச்சியா? மூளை எல்லாம் நல்லா தாண்டி இருக்கு. அதனால தான் சொல்றேன், வேலையை விட்டுரு. நீங்க சொல்றதுக்காக என்னால வேலையை விட முடியாது. ஓ, நான் சொல்லிட்டு வேற எவன் சொன்னா வேலையை விடுவ? சொல்ல. சரி, நான் வேலையை விட்டுறேன். நீங்களும் ஆபீஸ் போக கூடாது. நான் ஏன் ஆபீஸ் போக கூடாது? நான் வேலைக்கு போனா நீங்க சந்தேகப்படுறீங்க. நீங்க வேலைக்கு போனா நான் சந்தேகப்படக்கூடாதா? வெளியே போகாம 2 பேரும் என்ன பண்ணலாம்? வீட்டுக்குள்ளேயே எதிரெதிரா உட்காந்து கும்மி அடிக்கலாமா? இந்த கும்மி அடிக்கிறது எம்டியோட சேர்த்து கூத்தடிக்கிறதுல நீ. அதனால நீ உன் வகுத்துல வர குழந்தை மேல எனக்கு சந்தேகம். நீல ஒரு மனுஷனா? உனக்கு பொறுக்க போற குழந்தை மேலே சந்தேகப்படுறீங்க. விட்டா நீ புருஷன் இல்லைங்கிறதுக்காக உங்க அம்மா மேலே சந்தேகப்படுவேன். என்ன சொல்ற? என்னடி முறைக்கிற? எங்க அம்மா பத்தி பேச உனக்கு தகுதி கிடையாது. புருஷன் சரியில்லாட்டி ஒரு பொம்பளை குழந்தைங்களை எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒழுக்கமா வளர்த்துருவா. ஆனா பொம்பளை சரியில்லைன்னா புருஷன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். நம்ம ஊர் திருப்பால கிராமம்தான் நான் பிறந்து வளர்ந்த இடம். அமைதியான சூழல், சந்தோஷமா உழைக்கிற மக்கள். எங்களுக்குன்னு ஒரு சின்ன கோவில், அதுல வருஷத்துக்கு ஒரு திருவிழா. அங்கே தமிழண்ணேன்னு ஒருத்தர் இருந்தார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். கொஞ்சம் நில்லுங்கம்மா. மற்றவங்களுக்கு எப்படியோ, நான் அவரை சொந்த அண்ணனா தான் பார்த்தேன். அவர்கிட்ட படிக்கிற குழந்தைங்கிட்ட மட்டுமல்ல, என்கிட்டயும் அவர் ரொம்ப பாசமா இருந்தார். யாருக்கா இருந்தாலும் தன்னால முடிஞ்ச உதவிய உடனே செய்வார். நான் பள்ளிக்கூடம் போன நேரம் போக தோப்பு, கம்மாக்கரை, ஆலமரம்னு அவரோட தான் எல்லா இடத்துலையும் சேர்ந்து சுற்றுவேன். அவரோடு இருந்த அந்த நாட்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் காட்டாம என் சந்தோஷத்துக்காகவே என்னோட சேர்ந்து விளையாடுவார். கிருஷ்ணா, இங்க வா. சொல்லுங்கண்ணே.
சரி சரி வா போலாம். அவரு தான் எனக்கு ரோல் மாடல். அவருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. பொண்டாட்டி மேல அவர் உயிரையே வச்சிருந்தார். வாதே, உலகால அளவு தண்ணியில பொண்டாட்டிய காப்பாத்த குளத்துல குதிக்கிறிய. உங்ககிட்ட எல்லாம் என் பிள்ளைகளை படிக்க வச்சா அவங்க உருப்பிட்ட மாதிரி தாயா. ஆளையும் மண்டையும் பாரு. அவங்க 2 பேரும் இருந்த அந்யோன்யத்தை பார்த்துட்டு ஊரே அவங்கள ஆதர்சன தம்பதிகள்னு சொன்னுச்சு. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனேன். அண்ணனை இனிமே கொஞ்ச நாளைக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. கிருஷ்ணா, இங்க வாடா. உங்க அண்ணன் உங்ககிட்ட 50 ரூபா கொடுக்க சொன்னாரா? கேதத்துக்கு போயிருக்காரா? சாயந்தரம் வந்துருவேன்னு உங்ககிட்ட சொல்ல சொல்லியிருக்காரு. என்ன அப்படி என்னடா முடிக்கிற? புட்ரா லூசு பையன், காசை கூட வாங்காம போறான். என்ன கிருஷ்ணா இங்க நிக்கிற? உங்களை தான் பார்க்க வந்தேன். யார் வீட்டில் கேதான்? அதை ஏன் கேட்குற? பெரிய வயிற்றுச்சல்றா. என்னென்ன சொல்றீங்க? என் அத்தம்மா அவன் பாலு இருக்கான்ல, அதான் உனக்கு தெரியுமே. என்னென்னாச்சு அவருக்கு? அவன் பொண்டாட்டி வேற யார் கூடயோ தொடர்பில் இருந்திருக்கா. அது தெரிஞ்சு அவளை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் பிள்ளைங்க 2 நடுத்தெருவில் நிற்கிறா. ஏனே இப்படிலாம் பண்ணுறாங்க? டேய், பொம்பளைங்க தப்பு பண்ணுறது தெரியாத வரைக்கும் தான். அவள் புருஷனுக்கு தெரிஞ்சிச்சு மானஸ்தனா இருந்தா தூக்குல தொங்கிடுவான், கோவக்காரனா இருந்தா இப்படி கொலை பண்ணுவான். அது சரி, நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? டீ கடை பாய்கிட்ட ரூபா வாங்கிட்டேன். அட, இதை சொல்லத்தான் இவ்வளோ தூரம் வந்தியா? சரி கிருஷ்ணா, நாளைக்கு பார்க்கலாம். வீட்டில் உன் அண்ணி தனியாக இருப்பான். டே வாடா, நானே உன்னை பார்க்கணும்னு நினச்சேன்டா. ஏ மாலா, அந்த பையன் எடுத்துட்டு வா. திருவிழா வருதுலடா, உனக்கு துணி எடுத்துருக்கேன்டா, வாங்கிக்கடா. அண்ணே, நீ என்னடா எதையோ மறைக்கிற? அப்புறம் சொல்கிறேண்ணே, நானும் உங்களுக்கு துணி எடுத்திருக்கேனே. டே, எனக்கு எது? மறக்காமல் வாங்கிக்கண்ணே. சரி குட்ரா, திருவிழாவோட கலக்கிரும். அந்த வருஷம் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு.
ஒரு நாள் அவர் மனைவியை காணான்னு என்கிட்ட வந்து சொன்னார். நாங்கள் 2 பேரும் எல்லா இடத்துலையும் தேடணும். அவர் மனைவி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் பார்த்த விஷயத்த சொல்லாமல் இருக்க முடியலை. உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். இதை ஏன்டா முன்னாடியே என்கிட்ட சொல்லலை? இதை நான் அன்னைக்கு பஸ் ஸ்டாப்புக்கு சொல்லத்தானே வந்தேன். ஆனால் நீங்கள் அன்னைக்கு சொன்ன விஷயத்த கேட்டு என்கிட்ட சொல்லியிருந்தா நானே பேசி சரி பண்ணியிருப்பேன்ல. என்னை மன்னிச்சிருங்கண்ணே. போட அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே முடியலை. சில வருஷத்துக்கு அப்புறம் அவரை நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா? ஒரு நிமிஷம். யோ, ஓன் துணியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. என்ன உலகமோ. பசிக்குது, ஏதாவது வாங்கி தரியா? கல்யாணம் பண்ணிராத, விட்டுட்டு ஓடிடுவாளுங்க தெரியுமா? தேரான் தெளிவும் தெளிந்தான் கனயுறவும் தீரா இடுமை தரும். கல்யாணம் பண்ணிராத. சிங்கம் மாதிரி இருந்த அவரை அந்த நிலைமையில் பார்த்த அன்னைக்கு எனக்கு பாதி உசுறு போச்சுடி. அதுக்கப்புறம் எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சு பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலான்னு பல இடங்கள்ல நான் தேடுனேன். மச்சான் கொஞ்சம் நிறுத்துறடே.
வாங்கி தர மாட்டாங்க, தந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இவனோ குவாட்டர் அடிச்சுட்டு வாந்தி அடிச்சு வச்ச புரோட்டா பழம் இருக்கு. நாட்டை பிடிச்சவங்க, தப்பா பிறந்தவங்க. What do you want? Do you know Bush? Last in the election. All power to the people. Jabak jabak. அந்த மாதிரி தேடும் போது ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அண்ணே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்கண்ணே. நீங்க வேற எப்போ கார்பரேஷன்ல வர வேணாமா? அதுவும் அனாதப்பா. அட ஆமாண்ணே, 4 தடவை ஃபோன் பண்ணிட்டேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்போ வருவாங்கன்னே தெரியல. விசில் அடிச்சிட்டே தெரிஞ்சான். யாரு? என்னாச்சு? அங்கே ஒரு பைத்தியக்காரன் செத்து கேட்குறான் கூப்பமேட்டில். இல்ல அவர் இல்ல, அவர் இல்ல. அடி பாவிகளா, நல்லவள பூரா அப்படி கொல்றீங்களேடி. பைத்தியக்காரனா இருந்தாலும் தினம் ஒரு குரல் சொல்லுவான். சொல்லாம கொள்ளாம நீ போனதெங்கே? தெய்வத்துக்கு கற்பூரமாய் கரைந்தாயோ, காற்றோடு காற்றாக கலந்தாயோ, அமைதியை தேடி விண்ணில் பறந்தாயோ, ஆழ்கடலில் நதியாக சேர்ந்தாயோ, அமைதியை தேடி விண்ணில் பறந்தாயோ, ஆழ்கடலில் நதியாக சேர்ந்தாயோ. ஒத்தையில என் மனசு உன்னை எண்ணி தவிக்குதே, உலகத்தின் துயரெல்லாம் என்ன வந்து தாக்குதே. ஐயா போகும்போது ஏதாவது கொடுத்துட்டு போங்கய்யா. 100 பேர் வந்தாலும் எதுவும் கிடைக்காது. 5 பேர் வந்திருக்காங்க. நான் முகத்தை மூட போறேன். யாரு வேணாலும் கடைசியா ஒரு தடவை முகத்தை பார்க்கறோம்னு பார்த்துக்கங்க.
தாரமாக வந்தவள் தரம் கெட்டு போனதா பாசத்தில் விழுந்தவன் பாடையில் போவதா இல்லறம் துவங்கும் முன் இடி வந்து விழுந்ததே இது என்ன சாபமோ சத்தியம் சாவதோ சாவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே வாழ்ந்தவர்கள் சொன்னார்கள் கண்டேனது கண்ணாலே மனிதன் முழுமை அடைவது இல்லறத்தில் தானே செத்தவன் பெரிய புண்ணியவான் போல இருக்கு நல்லபடியா வேக விட்டுறணும் கவலைப்படாம போங்க முழுமை அடைவது இல்லறத்தில் தானே இல்லறமே உன் வாழ்வை யமனுக்கு தந்ததே யமனுக்கு தந்ததே யமனுக்கு தந்ததே தெய்வத்துக்கு கற்பூரமாய் கரைந்தாயோ காற்றோடு காற்றாக கலந்தாயோ அமைதியை தேடி வெண்ணில் பறந்தாயோ அமைதியை தேடி வெண்ணில் பறந்தாயோ தமிழண்ணே எனக்கு எனக்கு தமிழண்ணே அழாதீங்க ப்ளீஸ். என்னங்க இது? குழந்தை மாதிரி அழுதுகிட்டு ப்ளீஸ் அழாதீங்க அழாதீங்க அமைதியா இருங்க. மத்தவங்க பார்க்கும்போது சந்தோஷமா குடும்பம் நடத்துற மாதிரி இருந்தா போதாது, புருஷனுக்கு உண்மையா இருக்கணும். அப்படி இல்லாததுனால தமிழனோட நிலைமை என்னாச்சு பாத்தியா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா பொம்பளை தப்பா போனா என்ன ஆகல? ஹாய் ஈஸ்வரி, how are you? நான் நல்லா இருக்கேன். ஆமா, அப்புறம் செல்போன் கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை கொன்றுவேன். அவங்களுக்கு நீ நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு உங்க லவ் சேர்த்து வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு தான். ஆமா ஆமா, இது 3வது மாசம். டெய்லி 2 தடவை குங்குமப்பூ சாப்பிடுறேன். அப்பதானே குழந்தை என்ன மாதிரி சிகப்பா இருக்கும். மொத்தத்துல என்னைய மாதிரி இருக்காது. பின்ன என் குழந்தை என்ன மாதிரி தான் இருக்கும், அழகுலயும் சரி அறிவுலயும் சரி. என் குழந்தையோட ஃபியூச்சரை எப்படி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? நான் கட்டப்புற ஹாஸ்பிட்டலுக்கு அவன் தான் எம்டி. கள்ள புருஷனை மறக்க முடியல. ஏய் ஏய் வெங்கமல, என்னடா வேலை பார்க்காம தூங்கிக்கிட்டு இருக்க? சாரி மாப்பிள்ள, செகண்ட் ஷோ படம். செகண்ட் ஷோ படம் பாத்தியா? என்ன படம்? பவர் ஸ்டார். பவர் ஸ்டார் படம்.
ஸ்டார் தெரியும், சுப்ரீம் ஸ்டார் தெரியும், அல்டிமேட் ஸ்டார் அஜித் நம்ம தலைன்னு தெரியும். அது யாரா பவர் ஸ்டார்? ஐயா டாக்டர் சீனிவாசன் தான். அகில இந்திய ரசிகர் மன்ற தலைவரே நாங்க தான். அடுத்த மாசம் போஸ்டிங் வரட்டும், அப்ப தெரியும் எங்க பவர் என்னன்னு. சரி நம்ம வேலையை பார்ப்போம். கட்டில வாங்கி போடணும். சனா எப்படா வந்த? இப்பதான்டா வந்தேன். ½ அன் அவர். உட்காரு. உன் வீட்டில் சந்தோஷமா இருக்கோம்டா. பானு அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு வந்தேன். அப்படியா? ஆமாண்டா. சரி வா. எங்க ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்டா. இல்லை மாப்பிள்ள, இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத நிப்பாட்டேன். என்னடா சொல்ற? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அன்னைக்கு நீ சொன்ன விஷயம் சரின்னு படிச்சு விட்டுட்டேன். இப்போ எந்த பழக்கமும் கிடையாது. உடம்பும் மனசும் சுத்தமாக இருக்கு. ஓ காபி சாப்பிட்றியா? சாப்பிட்டேன். குசேலம் கொடுத்தான். அவன் ஏதோ பணம் கேட்டேன்னு சொன்னான், கொடுக்க வேண்டியதானே. அவனையும் சுத்தல வர்ற. யாரு அவன்? உன்ட்ட புலம்புனானாக்கும். கொஞ்சம் இரு, இதை பிரிச்சு பாரு. என்ன மாப்பிள்ள, அவன் பையன் பேரில் 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்க. இங்கே வா. அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாரு. முதல்ல பாத்தியா? அவன் கையில எல்லாம் பணம் கிடைச்சா குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி. தற்பெருமைக்காக கடனை வாங்கி விசேஷத்தை பண்ணிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு படாத பாடு படுறவங்க தான் குசேலே மாதிரி ஆளுங்க. அவனுக்கு எதை எப்போ செய்யணும்னு எனக்கு தெரியும்டா. மாப்பிள்ள, கோயிலில் ஒரு டியூப்லைட்டை மாட்டிட்டு உபயோகம்னு போடுற காலத்தில் 1 லட்ச ரூபாய் அவன் பையன் பேரில் டெபாசிட் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறேன் மாப்பிள்ள. கிரேட்ரா. சரி, அதை விட வேற ஏதாவது பேசுவோம். ஃப்ரீயாக இருக்கும்போது இன்னொரு நாள் வந்து பேசுகிறேன். பானுக்கு டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட். என்னாச்சுடா? அது வந்து ஒன்றும் இல்லை. ப்ராஜெக்ட் நம்பர் 2வா? சரியான ஆள்ரா நீ. வரேன், இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது வரேன். சரா கிளம்புடா. சரா. குசேலா நிம்மதியை தூங்க விட மாட்டேங்கிறாங்க. சிட்டு போட்டு உசுப்புறாங்களே. மாப்பிள்ள, கிருஷ்ணா எது செஞ்சாலும் அதில் ஒரு தர்மம் இருக்குன்னு சொல்லுவேல, அது 100க்கு 100 உண்மைடா. அதை உசுப்பி தான் சொல்லுவீங்களாடா? உசுப்பாமல் எப்படிடா சொல்கிறது? கண்டினியூ பண்ணு. இவன் போகிறத பார்த்தா இன்னும் 2 பேரும் அனுப்புவான் போல இருக்க. முதல்ல இடத்த மாற்றணும். கொஞ்சம் வேலை தான் பார்ப்போமா? அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இந்த கண்ணுக்கு எடுத்து. तुम्हारे लिए फोन. யாருக்கு? என்னக்கா? हाँ जी. சார், கொஞ்சம் பர்மிஷன் வேணும். எதுக்கு? சார், ஒய்ஃபுக்கு அபாசன் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஓ சரி, நீ கிளம்பு. நில்லு. எப்படி அபாசன் ஆச்சு? சார், பாத்ரூம் வலிக்கு வந்துட்டாங்களா சார்? ஓஹோ சரி, நீ கிளம்பு. தேங்க்யூ சார். வலிக்கு விழுந்தா அபாஷன் ஆகுமா? மீரா, ஒரு நிமிஷம். ஒண்ணுமில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு அபாசன் கேஸ் எல்லாம் வரும்ல? ஏன் கேக்குறீங்க? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன். வருவாங்க. தப்பு இல்ல? சம்டைம்ஸ் அன்மேரிட் பர்சன் வருவாங்க. அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப மேரிடு பர்சன் வந்தா அபாசன் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இப்படி கிறுக்குத்தனமா யோசிக்கிறத விடுங்க. அத்தைக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னா நீங்க இவ்வளவு நாள் சும்மா இருந்தீங்க. இப்ப அத்தை வேற ஊர்ல இல்ல. இனி நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. கருவை கலைச்சிரு, வேலைக்கு போகாதான்னு ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்ட். கருவை கலைச்சிரு, வேலையை விட்டுரு. யோ, உன்னதாண்டா. ஏய், மெல்ல பேசுடி. வெளியில வேலைக்காரி இருக்கா. இனிமே வேலைக்கு போகாத, கருவை கலைச்சிரு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன மாமனை உள்ளதுக்கு வச்சிருவேன். ஹலோ, அதுவும் நான் டாக்டர். புள்ளத்தாச்சி வேற. கம்ப்ளைண்ட் பண்ண 7 வருஷம் ஜெயிலு. வெளியவே வர முடியாது. புரிஞ்சுதா? இனிமே அபாசன் செஞ்சுக்கன்னு சொல்ல மாட்டேன். அது நானே செஞ்சிடுறேன். ஏய் அனு,
இங்க வா. ராதான்னு செல்லமா கூப்பிடலாம்ல. சரி சரி. நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? என்னதான் உங்களுக்குள்ள சண்டையா இருந்தாலும் அம்மா இருக்கும்போது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன? நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? தயாரா இருக்கேன். நான் சொன்ன உடனே பீஸ் கேரியரை புடுங்கணும். ஆன்னு சத்தம் கேட்டோன்னே பீஸ் கேரியரை போடணும். ஓகேவா? இவ்வளோதானா? எப்போ ஆஃப் பண்ணும்? நான் ரெடி. குள்ளச்சிக்கு இந்த எண்ணெய் பத்தாது. போடுங்க. ஐயோ. மீரா கீழே வந்து மெழுகு வச்சு ஒத்தோடி. அம்மா வலிக்குதே. ஐயோ அம்மா. என்னாச்சு? ஏங்க இப்படி கோமாளித்தனமா நடந்துக்கிறீங்க? என்ன பண்ண? என்ன பண்ணீங்களா? யாராவது வாழைப்பழத்தை தின்னுட்டு அங்கனக்குள்ளேயே தோலை போடுவாங்களா? உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அம்மா பூஸ்ட் இத சாப்பிடுங்க. நான் ஒத்த இடத்துக்கு வெந்நீர் எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா. அப்பா. நான் கீழே விழுந்தது இருக்கட்டும். அவ ஏன் கீழே வரல? நான் கீழே வந்து கூப்பிட்டேனே. அதுவா ஐயா? அம்மா கண்ணை மூடிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்களா? கரண்ட் கட் ஆனது தெரியல. அப்புறம் ஹால்ல சத்தம் கேட்டது. ஃபியூஸ் கட்டி போட சொன்னீங்களா? நானும் போட்டேனா? அப்புறம் கரண்ட் வந்துச்சா? உள்ள வந்து பார்த்தா மல்லா அக்கா விழுந்து கிடக்குறீங்க. அம்மா உக்கப்புலான்னு மேல போனா படிக்கட்டெல்லாம் ஒரே எண்ணெய். அதுக்கப்புறம் என்ன? எண்ணெயை தொடச்சிட்டு உங்களை கொண்டு கட்டெல்லாம் போட்டோம். நீ மட்டுமா? நான் அம்மாவும் சேர்ந்து தான் போட்டோம். ஐயோ எசக முசகா போட்டு குறுக்கு பிடிச்சிக்கிச்சே. வலி வலிக்குதே. என்னங்க எனக்கு ஒரு 5000 ரூபாய் அவசரமா வேணும். என்ன பண்ற? இதெல்லாம் ஒரு பொழப்பா? கட்டின பொண்டாட்டி கருவை கலைக்க பிளான் பண்ற நீ எல்லாம் ஏன் பொழப்ப பத்தி கிண்டல் பண்றியா? டேய் நீ பணமும் தரல, உன் பிளானுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட. மவனே உன்னை எங்க போட்டு கொடுக்கணுமோ அங்க போட்டு கொடுக்குறியா? அம்மா என்ன? சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. நைட்டு
போயிட்டு சுடுதண்ணி எடுத்துட்டு உத்தரம் கொடுக்க வர்றேன்னு சொன்ன வரவே இல்லை. ஏய் என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கே, சோளக்காட்டு பொம்மை மாதிரி உட்காந்துருக்க ஒண்ணு முட்டியும் போச்சா. ஐயோ இவங்க நம்மளே கவனிக்க மாட்டேங்கிறா, இதுல வேற டாக்டருங்கிறா. நீ எல்லாம் பொண்டாட்டி அடி. பொண்டாட்டி நான் கேக்குறேன், எப்படி அடிபட்டுச்சு? அது வந்து கரண்ட் கட் ஆயிருச்சு, நான் கீழே விழுந்துட்டேன். எப்படி கரண்ட் கட்டாச்சு? என்ன கேட்டா? உன்னை கேட்காம வேற யாரை கேக்குறது? போய் ஈபி ஆபீஸ்ல கேளுறே. டேய் பதில் சொல்லிட்டு போடா. என்னடி ஆளாளுக்கு வாடா போடாங்கறீங்க? வேற யார் சொன்னா? வேலைக்காரி கூட சொன்னா. வேலைக்காரி ஏன் சொன்னா? அவ என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா நான் திட்டுனேன். நீ மட்டும் என்ன தப்பா நடந்துக்கலையா? நான் என்ன தப்பா நடந்துக்க? என் கருவை கலைக்க நடத்தின நாடகம் எனக்கு தெரியும். நீ புரியாம தான் சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைச்சேன். எப்போ உன் குழந்தைய கொல்ல துணிஞ்சிட்டியோ என்னால உன் கூட இருக்க முடியாது. உன் தமிழனை பைத்தியமானதுக்கு அவன் பொண்டாட்டி காரணங்கிறதுக்காக உன் பொண்டாட்டி என்ன நீ பைத்தியமாக்கிடுவேன். இப்போ எனக்கு உன்னை விட என் குழந்தை தான் முக்கியம். நான் போறேன். ஓ நைட்டே பேக் பண்ணிட்டியா? ஏண்டி போறதுன்னு டிசைட் பண்ணிட்டு தான் இத்தனை தடவை வாடா போடானியா? இனி நீ நேர எங்க போவேன்னு தெரியும், அங்க வச்சே உன்னை பிடிக்கிறேன். சார் சார் எப்படி இருக்காருங்க மேடம், உட்காருங்க, கூப்பிடுறேன். உங்களை பார்க்க மீரம்மா வந்திருக்காங்க. யாரு? டாக்டர் மீராவா? ஆமாங்க ஐயா, கீழே வெயிட் பண்ணுறாங்க. சரி, நீ வீட்டு கிளம்பு. ம். வெல்கம் மீரா, வெல்கம். சிரம். பரவாயில்ல சார். பரவாயில்ல, உட்காருங்க. வாட் மீரா, என்னாச்சு? சார் அது இல்லை, வீட்டுக்கே வந்திருக்கீங்க. என்னோட ப்ரொஃபஷன் என் பர்சனல் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க வந்திருக்கேன். ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளமா? சொல்லுங்க மீரா, டெல் மீ. இல்லை, பர்சனல் சார். என்னடி பர்சனல்? என்ன உன் புருஷன் உன் மேலே சந்தேகப்படுறானா? ஏய், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எம்டிடினா ஏதோ உன் மேலே கைப்பட்டதுக்காக கன்னத்தில் அரையிற. அதை சகிச்சுக்கிட்டு நான் சும்மா இருக்கணும்? அதுக்கு தாண்டி முடிவு பண்ணேன். ஜஸ்ட் 4 unknown கால்ஸ். உன் புருஷன் குழம்பி சின்ன பின்னமாயிருப்பானே. இப்ப புரியுறா நான் யாருன்னு? உன்னை நான் பழி வாங்கணும்னா நீ நல்லா வாழக்கூடாது, உன் புருஷன் உன் கூட சேரக்கூடாது, உன்னை வெறுக்கணும். என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண பண்ணண்டி, நான் தான் பண்ணேன். உன் பேக்ல காண்டத்தை போட்டதே நான் தாண்டி. இவ்வளவு குழப்பத்துக்கும் நீதான் காரணமா? நீயும் உன் புருஷன் கூட சேர முடியாது. உன் புருஷன் இன்னும் கொஞ்ச நாள்ல மென்டல் ஆயிரும். நிறுத்துடா. அவர் நல்ல மனசுக்கு அவர் நல்லா தான் இருப்பாரு. நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்ததே அவர் குழந்தைய நல்லபடியா பெத்து அவர் கையில கொடுக்கதாண்டா. இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சா அவர் உன்னை கொன்றுவாரா? அதுக்கு நான் உன்னை விட்டாதான். சார், நீங்க போய் பார்க்கலாம்.
என்னாச்சு மீரா? ஐயோ கால் என்னாச்சு? ஒன்னாகல, கால் நல்லா இருக்கு. ஒன்னாகல, கால் நல்லா இருக்கு. காலுக்கு ஒன்னாகல லேசா தான் அடிபட்டிருக்கு. என்ன மன்னிச்சிரு மீரா. நான் திருந்திட்டேன் மீரா. என்ன மன்னிச்சிரு மீரா. இனிமேல் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது மீரா. என்ன சுத்தி உள்ளவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை என் வாழ்க்கையில நடந்துடக்கூடாதுங்கிற பயத்துல வாழ்ந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் மீரா. என்ன மன்னிச்சிரு மீரா. உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேன் மீரா. இன்னும் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் மீரா. மீரா, என் குழந்தைய பாத்தியா? காணாம போச்சு. என் புருஷன் மாதிரியே இருக்கும். என் குழந்தை எங்க? சொல்லு. என் குழந்தை எங்க? சொல்லுடா, சொல்லுடா. என் குழந்தை எங்க? சொல்லுடா. என் குழந்தை எங்க? சொல்லுடா, உணர்ச்சி வசப்படாதீங்க மிஸ்டர் கிருஷ்ணா. எப்படி டாக்டர்? பித்து பிடிச்சு போற அளவுக்கு அங்க நடந்தது பெரிய விபத்து இல்லையா டாக்டர்? விபத்துனால இப்படி ஆகல. அப்புறம் எப்படி டாக்டர்? அவங்க ஒரு டாக்டர். அவங்களுக்கு அடிபட்டதுனால அபார்ஷன் ஏற்பட்டது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அதிர்ச்சி அவங்க மைண்ட் ஏத்துக்கல. அந்த ஷாக்னால தான் இந்த ப்ராப்ளம். இப்போ இதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் டாக்டர்? மீராவுக்கு ஏற்பட்டிருக்கிறது மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதை முழுமையா மருந்துனால மட்டுமே குணப்படுத்த முடியாது. நாளைக்கே சரியாகலாம், இல்ல ஒரு வருஷம் கூட ஆகலாம். நீங்க அவங்க மேல காட்டுற உண்மையான அன்பும் அக்கறையும் தான் அதை மாத்தும். இன்னொரு விஷயம், அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் தாயாகிற பாக்கியம் இல்லைன்னு கூட சொல்லுவேன். என் குழந்தைய நானே கொல்ல பார்த்தேன். கடைசியில் எனக்கு குழந்தையே இல்லைன்னு ஆயிடுச்சு. பரவாயில்ல டாக்டர், மீராவை நான் நல்லா பாத்துக்குவேன். இனி எல்லாமே எனக்கு மீராதான் டாக்டர். கடைசி வரைக்கும் குழந்தை மாதிரி பாத்துக்குவேன் டாக்டர். இந்த எண்ணமே அவங்கள சீக்கிரம் குணப்படுத்தும். மெதுவா பாத்து பாத்து. என்னடா செல்லக்குட்டி, நீ ஒழுங்கா படிக்கணும், கரெக்டா ஸ்கூலுக்கு எல்லாம் போகணும். அப்படி இல்லைன்னா நான் அப்பா கிட்ட சொல்லி உதைக்க சொல்லுவேன். அப்பா கிட்ட வேணாம் வேணாம், நீ உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சா உன்னை விஷம் வச்சு கொன்னுடுவாரு. பயப்படாத, நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு தெரியாமலே நான் உன்னை பாத்துக்கிறேன். என் செல்லம் இல்ல, தூங்கு தூங்கு, அப்பா வந்துருவாரு. சந்தனமிப்பவும் வாசனைதான், நிலவும் திரையும் வானில்தான், சொந்தமும் பந்தமும் அன்பில்தான், கணவன் மனைவிக்கு கவசம்தான். தூக்கம் வரலடா. உறக்கம் இனி இவனுக்கு சொந்தமில்லை, அவளுக்கு மட்டுமே. திருமணமே வீணென்ற இவனுக்கு இனி எல்லாமே அவன் மனைவிதான்.